அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ரசம் ரெசிபியோட தான் வந்திருக்கிறேன். அதுவும் மூலிகை ரசம். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்போ என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கொஞ்சம் துளசி, 4 வெற்றிலை, 4 ஓம இலை, அடுத்து கொத்தமல்லி கீரையோட தண்டு, ஒரு 5 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, ஒரு மீடியம் 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு தனியாக பூண்டையும் மிளகாயையும் தட்டி வச்சுக்கணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்குவோம். அதை கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி கீரை. இது நம்மளுக்கு லாஸ்ட்டாக தான் தேவைப்படும். இப்போ என்னென்ன அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகத்தையும் போட்டு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் கொரன்னு இருந்தால் போதும். இந்த மாதிரி கொரன்னு இருந்தால் போதும். இதில் தக்காளி, வெற்றிலை, அந்த ஓம இலை, துளசி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம் இதுக்கு, ஏன்னா அந்த தக்காளியோடைய சாரே போதும் நம்மளுக்கு. தண்ணி ஊற்றுனாக்கா அந்த தாளிக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்காது. அந்த தக்காளியோடைய சாரே போதும். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைஞ்சா போதும். நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றல பாருங்கள். இது தக்காளியோடைய தண்ணி தான். இப்போது நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு மண் சட்டி வச்சுக்குவோம். மண் சட்டி சூடு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது சூடு பிடிச்சோன்னே நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருந்தேன். எண்ணெய் சூடு வந்தோன்னா கொஞ்சமாக கறிவிடகம் போட்டுக்குவோம். இதை போட்டு தாளிக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசத்தோடைய ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அடுத்து பூண்டு, மிளகாய், இதை தட்டி வச்சுருக்கிறத போட்டுக்குவோம். அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிக்கங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் நான் மெஷர்மெண்ட் பண்ணலை. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் போட்டுக்கோங்க. இந்த பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கலாம். இதில் முக்கியமான 3 பொருள் சேர்த்துருக்குறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், உடம்புக்கும் நல்லது. என்னென்னா வெற்றிலை, ஓமவல்லி இலை, துளசி. இது 3மே சளி, இருமலுக்கெல்லாம் நல்லது. இந்த ரசத்துக்கு தூதுவளை இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஏன்னா தூதுவளையும் நல்லது சளிக்கு. இனி வர சீசன் மழை தான். மழை, பனி சீசன்லலாம் இந்த மாதிரி நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டோன்னா நம்மளுக்குமே நல்லது. பிள்ளைங்களுக்கு, வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது. உடம்பு வலியும் நல்லா கேட்கும். பொதுவாக இந்த வெற்றிலையோடைய நன்மைகள் வாய் புண், வாய் துர்நாற்றத்துக்கு இதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. செரிமானத்துக்குமே நல்லது. இந்த சீசனுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. இப்போ நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதோட புளிக்கரைசலையும் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ மூடி போட்டுக்குவோம். ரசம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நுரைச்சி வந்தால் போதும். லைட்டாக நுரைச்சி வர ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளை தூவிக்கங்க. பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையை போட்டுக்கங்க.
அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.